கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று ஆண்டவரை குறித்து தாவீதுக்கு கிடைத்த வெளிப்பாட்டினை இப்படி சொல்லுகிறார். ஆண்டவரை இப்படி அவர் பார்க்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையை ருசித்து இந்த பாடலை எழுதுகிறார். எந்த சூழ்நிலையினா தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் தாவீதை கொல்ல தீவிரமாய் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கைக்கு தப்பி ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடியதான ஒரு நிலையில் பாடுகிற ஒரு சங்கீதம். அன்பானவர்களே, அதாவது இவனுக்கு சத்துரு இவன் வீட்டாரே இவனுக்கு எழும்பிட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் யோசித்து பாருங்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய போராட்டத்தை கூட எளிதாக சமாளித்தரலாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு போராட்டம் வருதுன்னா அது சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வந்தது. ஆனாலும் அந்த காலகட்டங்களிலும் அவன் மனம் தளராமல் கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த உறவை அவன் தொடர்ந்து அதை சரியாக கொண்டு போயிட்டே இருந்தான். ஐயோ, இவ்வளோ பிரச்சனை போராட்டம் என்று சொல்லி ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையே இடைவெளி வரவே இல்லை. ஒரு நெருக்கத்தை தான் இந்த இடத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவன் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே, என் மகன், நான் வளர்த்து ஆளாக்கின மகன் எனக்கு பாதுகாப்பாக இருப்பான்னு நினச்சேன். அவனே எனக்கு எதிரியாய் வந்தபோது இப்போ எனக்கு யார் பாதுகாப்பு? ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எனக்கு கேடகம், நீங்கள் தான்ப்பா எனக்கு ஒரு மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர் நீங்கள். ஏன்னா அவன் தலையை எடுக்கன்னு முயற்சி எடுக்கிறான் மகன். அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு நெருக்கமான நீங்கள் நம்பின யாரோ ஒருவர் உங்களுடைய முதுகில் குத்தும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கலாம். நம்பினவங்க உங்கள் காலை வாரி நடுரோட்டில் விட்டது போல் ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். அன்பானவர்களே, அப்சலோம் அதி பயங்கர வேகத்தில் தகப்பனுக்கு எதிராக புறப்பட்டாலும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் தாவீதுக்கு பக்கபலமாக இருந்து அவனை எல்லா நெருக்கங்களுக்கும் விலக்கி பாதுகாத்தார். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே இவனை கைவிட்டுட்டார், இவன் வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை, அவனை உயர்த்தி தான் காட்டினார். அப்சலோம் தான் மடிந்து போனான், இவளைய தாவீது மடிந்து போகலை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, அன்பான தெய்வ ஜனமே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த சத்துரு தான் வீழ்ந்து போவானே ஒழிய நீங்கள் வீழ்ந்து போக மாட்டீங்க. ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை மட்டும் சரியானபடி நீங்கள் கொண்டு போக பாருங்கள். அவர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். அந்த அன்புக்கு இணையாக நீங்களும் அவரை துதிங்க, அவரை விசுவாசிங்க, அவர் மேல் நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லுங்க. அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் உள் மனதுக்குள் இருக்கிறத வாய் விட்டு அறிக்கை செய்யுங்க. உங்கள் வார்த்தையின்படி உங்களுக்கு ஆகும். சத்துரு தலை குப்புற விழுவதை உங்கள் கண்கள் காணும். நீங்களோ தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. இது ஒரு தீர்க்கமான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த நாளிலும் சத்துரு போட்ட எல்லா வலைகளும் கிழிந்து போகும். நீங்கள் தைரியமாக சிங்கத்தை போல தைரியமுள்ளவர்களாக எழும்புவீங்க, பிரகாசிப்பீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, தாவீதனுடைய வாழ்விலே சொந்த மகனே அவனுக்கு எதிரியாக மாறின போதும் நீர் அவனுக்கு அனுகூலமான ஒரு பாதுகாப்பை கேடகமாய், ஆண்டவரே, அவனுக்கு மகிமையாய் அவன் தலையை உயர்த்துகிற நல்ல தெய்வமாக இருந்தீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் வாழ்விலும் எங்களுக்கு நேரிடுகிற இக்கட்டுகள், நெருக்கங்கள், பாடுகளுக்கு மத்தியில் எங்களுக்கு நீர் கேடகமாய் மகிமையாய் எங்கள் தலையை உயர்த்தக்கூடிய நல்ல தெய்வமாய் வாழ்கிறீர் எங்களுக்குள்ள. அதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்டதான பாதுகாப்பை கொடுத்து உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் கர்த்தரின் பாதுகாப்பின் நாளாக இருப்பதற்காக நன்றி. தலையை உயர்த்துகிற நாளாக இருப்பதற்காக நன்றி. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.